சுல்தான் அல் நஹ்யான். இவருடைய ஊருக்கு தான் நம்ம போறோம். இவர் இறந்துட்டாரு. இவருடைய 3வது பையன் இன்னைக்கு ஆட்சி அமைச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடம். அவர் பேர் ஷேக் முகமது பின் சயீத். துபாய் ராஜா பேரும் ஷேக் முகமது பின் ராஷித். அவரு பின் ஜயத். ஜயத் தான் அந்த ராஷ்டிரபிதா, முதலாவது பிரசிடென்ட். ஆங்கிலேயர்களிடேந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர். யாராவது உழைச்சி ஒரு 33 வருஷத்துக்கு அவர் தொடர்ச்சியாக ஜனாதிபதியாக இருந்து பயணித்தவர். ஒரு இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவர் ராஷ்டிரபதி. அவர் கட்டின பள்ளிவாசலுக்கு தான் இன்னைக்கு நம்ம போறதாக உண்டான பிளான். கிராண்ட் மாஸ்க் அபுதாபி. லெஃப்ட்ல பாக்குறது ஜுமேரா லேக் டவர்ஸ்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கல. இது உள்ளுக்குள்ள இந்த கட்டடத்துக்கு மத்தியில ஒரு 64 டவருக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய ஏரியா கட்டியிருக்கானுங்க. அதுல ஃபவுண்டைன் எல்லா வீட்ல இருந்தே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏசி குளிர்றதாக இருந்தா மேல அதோடைய வாயை அந்த வெண்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ரைட். துபாய் மரீனா மால் வருது பாருங்க. ரைட்ல பாத்தீங்க நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, பல பல வடிவங்கள்ல இருக்குது. வெளிநாட்டவர்களுடைய முதலீடு இதெல்லாம். அவங்களோட காசை போட்டு காசு சம்பாதிக்கிறாங்க. 99 வருஷத்துக்கு அவங்க லீஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு பிறகு ரினோவல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுட்டு போயிடலாம். இப்போ 2006ஆம் ஆண்டுக்கு பிறகு பூமான ஒரு புதிய ஒரு துபாய், மாடர்ன் துபாய். ரைட்ல இப்போ நமக்கு தலைக்கு மேலே வரக்கூடிய இந்த பாலங்களை எண்ணுங்களேன். இதெல்லாம் புதிதாக கட்டப்பட்டு புதிய மாவட்டங்கள் வரும்பொழுது அதை இணைக்கக்கூடிய ஒரு ரோடு, ஜாயிண்ட் மெர்ஜிங் ரோடும்பாங்க. ரோடை ஸ்டாப் பண்ணாமல் வர்றவங்க வந்து இறங்கிக்கலாம், ஏறுறவன் எக்ஸிட் ஆகி போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி இந்த ரோடு மேப் இந்த மாதிரிலாம் பண்ணி கட்டி கொடுத்தது, போனது, வச்சது எல்லாமே நம்ம தான். ரைட்டா? நல்ல திக்கு ஃபோக் இருக்குது பாருங்க. இந்த உயர்ந்த ஒரு டவர் இதுக்கு பின்னாடி லெஃப்ட்ல அதுவே மறைஞ்சு இருக்குது பாருங்க. எவ்வளவு தாழ்வாரமாக இருக்கக்கூடிய மேகம் அந்த ஒரு மழையின் காரணமாக எப்படி கிளவுட்ஸ் இப்படிதான் நீங்க படத்துலாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபோக் இதெல்லாம் ஜனவரி மாசத்துல தான் நாங்கள் இப்படி பார்ப்போம். அதான் இங்க சீசனு. வின்டர் டைம்ல பகல் 12 மணிக்கு தான் நாங்கள் சூரியனே பார்ப்போம், காலையில விடுஞ்சதுலேருந்து. அந்த அளவுக்கு ஒரு திக்கு ஃபோக் மிஸ்ட் இருக்கும். இப்போதான் எலக்ட்ரிக் ஒயரே பார்க்குறீங்களா? அந்த டெசர்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா அவுட்ரு சைடில் சிட்டிக்குள்ளே எல்லாமே அண்டர் கிரவுண்டு தான். இந்த பவர் பிளான்டேஷன் இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்கா. கேஸ்லேருந்து அடிக்கிறாங்க எலக்ட்ரிசிட்டி. நான் அன்றைக்கி சொன்னேன் இல்லையா? இதுதான் இந்த இண்டஸ்ட்ரியல் ஜோனுங்க. நம்ம சென்னை வாசிகள்லாம் இந்த பாடி, ராயபுரம், இந்த மாதிரி அம்பத்தூர் எஸ்டேட்டு, இந்த மாதிரி உண்டான ஒரு தொழில் மையங்கள் இருக்கக்கூடிய இடம் இது. கடல் ஓரமாக இருக்குது. இங்கே தான் எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறாங்க, இங்கே தான் குடிக்கிற தண்ணியை தயாரிக்கிறாங்க. ரைட்டில் லெஃப்டில் பார்க்குறது இங்கே ஒரு குடியிருப்பு மையம் புதுசாக டிஸ்கவரி கார்டன். மெட்ரோ பிரிஞ்சு அப்படியே உள்ளுக்குள்ளே போகுது பாருங்க. இங்கெல்லாம் எக்ஸ்போ 2020 நடத்துனது. எக்ஸ்போ வரைக்கும் மெட்ரோ போகுதுங்க. ரைட்டாக இன்னும் நம்ம துபாய்க்குள்ளே இருக்கிறோம். ஒரு ரைட்டில் ஒரு அலுமினியம் ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரி வரும் பாருங்க. நான் காமிக்கிறேன். கொஞ்சம் கிட்டக்க தூரத்து வரைக்கும் இந்த காட்சிகள் தெரியுது. லெஃப்டில் பார்க்குறது ஒரு ஷாப்பிங் மாலுங்க. இந்த டைம் கிடச்சுன்னா வாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஷாப்பிங் பண்ணுறீங்களோ இல்லையோ, பட் இந்த துபாயை விட்டு வெளியில் போகாமலே 5 நாடை பார்க்கலாம் இந்த இந்த ஒரு மால்குள்ள. இது பேர் இபன் பத்துதா மால். ஒரு பிரீமியர் இன் ஓக்ஸ் அப்படின்னு 2 5 ஸ்டார் ஹோட்டல் சேர்ந்து இருக்குது. வந்து மக்கள் தங்கியிருந்து இங்கே உள்ள விஷயங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. 5 தேசத்துக்கு ஒரு அரேபியன் வாயேஜர்
ஒரு டிராவல் பண்ணாரு. அவர் கண்டுபிடிச்ச அத்தனை டிஸ்கவரியும் வச்சிருக்கிறாங்க உள்ள. இது என்னென்ன நாடுன்னா இந்தியா, சைனா, எகிப்து, ஈஜிப்துன்னு சொல்லக்கூடியது, அண்டோனேசியா, பெர்சியானா ஈரான். இந்த 5 நாடுகளுக்கு போய் வந்து 27 ஏக்கர் இடத்த அபுதாபி மன்னர் நம்ம கோயில் கட்டுறதுக்காண்டி இலவசமா கொடுத்து ஒரு கலாச்சாரத்தினுடைய புரிதலுக்காண்டி கட்டப்பட்டு திறக்கப்பட்டு பல மதத்தினுடைய நல்ல இணக்கத்தினுடைய காரியங்கள்லாம் நடந்தேறி ரொம்ப பிரமாதமா பண்ணியிருப்பாங்க. அப்ப ரைட்ல நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா இது ஒரு தொழிற்சாலை. இந்த ஃபேக்டரி பேரு எமிரேட்ஸ் குளோபல் அலுமினியம் பேர். அலுமினியா அப்படிங்கிற ஒரு தாதுக்கு எனர்ஜி வேணும் அதை ஃபேப்ரிகேஷன் பண்றது. உங்கள்கிட்ட தான் கேஸ் இருக்குதா, கேஸை வச்சு ஃபேப்ரிகேட் பண்ணி உலகத்துக்கே அடிக்கிறாங்க, அனுப்புகிறாங்க. 12% இங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு பேர் www.ega.ae. இந்த வெப்சைட் பார்த்தா தான் தெரியுது. இன்னும் மாறுது, இதோ மாறிடுச்சு. பாருங்க, இந்த பாயிண்ட்லேருந்து இதோ மாறிடுச்சா? இப்போ லைட்டையாவது பாருங்க, தந்திக்கம்பது இப்போ எத்தனை ஆயிடுச்சு. இனிமே பாலைவனம் 2 பக்கமும் பார்க்க முடியாது. இனிமே ஈத் ஹாலிடேஸ் பண்டிகை எப்போ தொழக்கூடிய இடம். ஏன்னா சின்ன பள்ளி அதில் இடம் பெற்றாங்க. ஷாப்பிங் மால் ரைட்டில் வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மால் பேர் டீர் ஃபீல்டுன்னு எழுதியிருக்கான் பாருங்க. மான்கள் மேய்ஞ்சு கொண்டு இருந்த இடம் தான் இது. இங்கே பாருங்க, இந்த மானை விரட்டி வேட்டையாடி வந்து தானே இந்த ஊரை பிடிச்சானுங்கன்னு சொன்னேன். அதுதான் எழுதியிருக்கான் பாருங்க. இந்த மான், இந்த ஊருக்கு பேர் மான் கதை தான். ஆங்கிலேயர்களுக்கு இந்த சுதந்திர போராட்டத்துக்கு என்னென்ன பாடுகள், என்னென்ன விஷயங்கள் செஞ்சோம், அந்த மாதிரிலாம் பாடுகள் இல்லை. ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இது திறந்தாங்க. இதை டிசைன் பண்ணது ஒரு இங்கிலீஷ் ஆர்கிடெக்ட். ஃபுல்லாக ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் டிசைனில் பண்ணியிருப்பாங்க. கம்ப்ளீட்டாக ஸ்டீல் தான். அண்ட் இந்த ஒன் ரூஃபுங்க. ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போனால் போதும், 355 திரம்ஸ், 47 ரைடு. இதுல போனா 240 கிலோமீட்டர் வேகத்துல போகும். எப்படி போகும்? 0ல இருந்து 10, 20, 30 அப்படி படிப்படியா தான் போவாங்க. கமக்குன்னு இழுத்துக்கிட்டு வரும். அப்படி இங்க இருக்கிற கண்ணு இங்கிட்டு வரும், இங்க இருக்கிற மூக்கு மேல போகும். இதுல நானும் போன ஆலயத்துல எனக்கு நடந்த சம்பவத்தை தான் நான் சொன்னேன். ஒரே வழி தான் போயிருக்கிறேன், அதுக்கு வழி போகல. உள்ள போர்டிங் பண்ணி வெளியில சுற்றிட்டு மறுபடியும் உள்ள போயிடுவாங்க. ரைட்ல ஐக்கியா, இந்த ஷாப்பிங் மால், இதையும் இந்த பிராரியோட கனெக்ட் ஆகிருக்குது. மழை பெஞ்சு ஓஞ்சிருக்குது. பிள்ளை இங்கே வந்தாச்சுங்க. பிள்ளைக்கு இந்த ஒரே ஒரு நிமிஷம் தான் இறங்கி பேபி சேஞ்ச் ரூம்லாம் இருக்குது. எல்லா முதல் கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இறக்கி விட்ட இடத்துக்கு தன்னால வந்திருந்தோம். நீங்கள் லேட்டாக வந்தால் பிரச்சனை இல்லை, ஏன்னா சாப்பாடு லேட்டாக இருக்கும். மற்றபடி ஒன்றும் ஒரு பெரிய துபாய் மாதிரி வளர்த்துக்கிட்டுலாம் போகிறது இல்லை. சாப்பாடு கொஞ்சம் லேட்டாக இந்த மாதிரி
மையத்து அந்த ஐயாவுடைய பேர்ல உண்டான மியூசியம், நேஷனல் மியூசியம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரெஞ்சு நேஷனல் மியூசியம் பாரிஸ்ல மட்டும்தான் உலக புகழ்பெற்ற ஒரு மியூசியம் இருக்குது. அந்த மியூசியம் பேரு லூவர் அப்படிம்பாங்க. அந்த லூவர் மியூசியம் அபுதாபி சர்க்காரும் பாரிஸ்காரங்களும் ஒப்பந்தம் போட்டு முதலாக 2037 வரைக்கும் லைசன்ஸை வாங்கி ஒரு லூவர் மியூசியம் அபுதாபி பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆமை ஓடு எப்படி இருக்குமோ அது மாதிரி ஷெல்லில் பண்ணியிருப்பாங்க கடல் மேலே. வலது பக்கம் வருது, அவங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது இந்த ஜெர்மனி நேஷனல் மியூசியம் குகென்காம்னு இருக்குது. ஸ்பீட் லிமிட் படிப்படியாக அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. 140, 120, இப்போ 100, 80, அடுத்து சிட்டிக்குள்ளே 60. இப்போ நம்மளுடைய பஸ்ஸு ஒரு பாலம், பாம்பேன் பாலம் மாதிரி கடலுக்கு மேலே, இந்த நாட்டிலே மிக உயரமான ஒரு பாலம் கடலுக்கு மேலே இப்போ வருது. கலீஃபா பிரிட்ஜ் இது பாருங்க, ரோட்டில் போட்டு இருக்கு பாருங்க, சிட்டி லிமிட். ஸோ இங்கேருந்து தான் நம்ம சிட்டி டூர் ஸ்டார்ட் ஆகுது. வெல்கம் டு த அபுதாபி சிட்டி. ரைட்டில் பார்க்குற இந்த 3 கட்டடம் பாருங்க, ஸ்கொயராக இருக்கா? 1, 2, 3, 1, 2, 3 ஒயிட் கலரில். அதுதான் ஒரே கடவுளுங்கிற தத்துவத்தை கொண்டாண்ட ஒரு 3 மதங்கள் இருக்குது. ஒன்று கிறிஸ்தவ மதம், அடுத்தது இஸ்லாமு, 3வது ஜுடைசம் சொல்லக்கூடிய யூத மதம். இந்த 3 மதத்துக்கு ஒரே கடவுள் சொல்லுறாங்க. ரைட்டில் ஒரு செல்லு மாதிரி கிடக்க ஒன்று ரைட்டில், அது ஒரு மியூசியம், இந்த பிரெஞ்சு நேஷனல் மியூசியம். ஆமாம், லூவர். ரைட்டில் ஒரு துறைமுகம் இருக்குது, அது அபுதாபியோடைய க்ரூஸ் டெர்மினல். அது ஒரு 3-4 டியூப் மாதிரி வச்சுருக்கானா, அது ஃபுட் ஸ்டோரேஜ். இல்லைன்னா கிரெயின்ஸ், அதாவது இந்த மாவுல அரைப்பாங்கல்ல, ஃப்ளவர் மில்ல, அது சிட்டி வருது பாருங்க. ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம ரெஸ்டாரண்ட் போயிடுறோம். பொஃபே தான், ஒரு ஸ்டாண்ட் அலோன் ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட் பேர் ரஹமத் காலிக்கட்டுன்னு பேர். இந்த கோழிக்கோடுன்னு ஒரு ஊர் இருக்குன்னா கேரளாவில், அதில் வந்து ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட். கேரளா ஒன்றும் குறைஞ்சது 5000 திரம்ஸ் வாடகை. ஒரு ஸ்டுடியோவுக்கு 1 PH கூட கிடையாது. ஒரு ஸ்டுடியோ 5000 திரம்ஸ். ஒரு 23 ஆளை பெருக்கிக்கிட்டா எவ்வளோ வருது? 1,00,000. ஒரு மாச வாடகை பிளஸ் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி. துபாயை காட்டிலும் மற்ற மாநிலத்தை காட்டிலும் இங்கே தான் அதிகமான வாடகை உள்ளது. அப்படியே கொடுத்து வாழ்கிறாங்க இங்கே. 5000 திரம்ஸுக்கு குறைவாக சம்பளம் வாங்குறவங்க ஃபேமிலியை ஸ்பான்சர் பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. விசிட்டில் ஆனால் வந்து பார்த்துட்டு சுற்றிட்டு போகலாம். அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு 2 பேருமே வேலை பார்த்தா ஒருத்தருடைய வேலை காசு செலவுக்கு பாக்கி அவங்க சேவ் பண்ணலாம். அப்படி தான் இங்கே இருக்குது. இப்போ இந்த மாதிரி உண்டான ஒரு ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் சிட்டி இன் த வேர்ல்டு ரேங்கில் எதுவும் வருது. ஷெரட்டன்லேருந்து, ஹில்டன்லேருந்து, சோஃபிட்டன்லேருந்து அனைத்து கார்பரேட் ஹோட்டல்ஸையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இதை தாண்டி கடலில் ஒரு துறைமுகத்துக்கு ஓரமாக இருக்கக்கூடிய இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட்டில் நம்ம போய் இப்போ ஒரு 5 மினிட்ஸில் வண்டி நிற்கும். நேரம் இல்லாத காரணத்தினால், காலையில் மழையின் காரணத்தினால் நம்ம தொடங்கியதே லேட்டு. அதனால் இந்த பள்ளிவாசலுங்கிறது ரொம்ப முக்கியமாக. நான் டிக்கெட்டு QR கோடு வாங்கியிருக்கிறேன். ஒரு ஆளுக்கு திருப்பதிக்கு டிக்கெட்டு மாதிரி இண்டிவிஜுவல் டிக்கெட் என்கிட்ட இருக்குது. அது அந்த டைமுக்கு தான் அது ஸ்கேன் ஆகும். அதை அனுசரித்து நம்ம இவ்வளோ தூரம் வந்தேன்.
அது பார்க்காம போனோம்னா சரியாக இருக்காது. அதனால் கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்தில் வாங்க விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாங்குங்க. இல்லை ஏற்கனவே நான் வாங்கிட்டேன் வேண்டான்னு சொல்கிறவங்க வண்டியில் உட்காந்துக்கங்க. தேட விட்டுறாதீங்க, நேரத்தை செலவழிக்க வேண்டாம். இந்த ஃபுட் ஐட்டம்ஸுக்கு நீங்கள் வாங்குற எந்த பொருளுமே இங்கே பில்டிங்கில் ஒரு பில்டிங்கினுடைய கண்ணாடியை உடச்சிக்கிட்டு இந்த காரு அடுத்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய கண்ணாடியை உடச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளே போய் திருப்பி அதை அதுலேருந்து ஹீரோ உருண்டு கீழே விழுந்து காரே கீழே விழுந்த ஒரு நிகழ்ச்சி. இது மாதிரி பல பாடல்கள் படங்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா முருங்கா பில்டிங்க ஊரில் போய் முருங்கா பில்டிங்கை பார்த்தேன்னு சொல்லாதீங்க. அபுதாபினுடைய வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அதுதான். இது 2 இருக்குது பாருங்க. இந்த டவருக்கு துபாய் மன்னருடைய பேர் அபுதாபி மன்னர் வச்சிருக்காரு. ஷேக் முகமது புர்ஜின்னு பேர் இருக்கு. புர்ஜினா டவர். ஒரு கட்டிடத்துக்கு இந்த நாட்டுல மொத்தம் 25 வருஷம் தான் வயசு அளவுடு. அப்புறம் அதனுடைய தரம் பார்க்கறதுக்கு முனிசிபாலிட்டி, லேண்ட் டிபார்ட்மெண்ட், ஃபயர், சிவில் டிஃபென்ஸ் காரங்க குத்தி குடைஞ்சி உள்ள கம்பி காங்கிரீட்ல உள்ள ரஸ்டிங் ஃபார்மேஷன் சன் கண்ட்ரோல் சிஸ்டத்தை வச்சு ஈஸியா உள்ளுக்குள்ள ஏசி போடும் பொழுது கூலிங் ரூம் டெம்பரேச்சர் தெர்மோஸ்டாட் கட் ஆகும். நீங்க கான்கிரீட்ல உள்ள செவுர்ல வீடு கட்டி அதுல ஏசி வச்சீங்கன்னா முதல்ல கூலாகி ரூம் டெம்பரேச்சருக்கு டவுன் ஆகி வரதுக்குள்ள உங்களுக்கு பாதி பில்லு அதிகமா இருக்கிறது. இப்படியெல்லாம் உள்ள ஒரு நவீன திட்டத்தில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய கட்டிடங்கள் பாருங்க. பழைய கட்டிடங்கள் காங்கிரீட்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்பாக கட்டது. அதனுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி தட்டி புதுசாக இப்போ கண்ணாடி பில்டிங்காக புழுதும் ஒரு மேல நாடுகள், ஒரு வளர்ந்த நாடுகள் போல உண்டான வசதியில் ஒரு பில்டிங் இந்த ஊர் அரபிக்காரனுக்கு சொந்தமானது. ஒன்று ராஜாவுக்கு சொந்தமானது அல்ல. வாடகை வாங்கிக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உட்காந்து அவன் காலம்பூரம் கஞ்சி குடிக்கணும். எப்படி? அப்போ இந்த ஊரில் யாருங்க பிச்சை எடுக்கிறவனா இருப்பான்? இருக்கிறதே அவனுக்கு 18% தான் இந்த ஊருக்காரன். அவ்வளோ பேருக்கு இவ்வளோ பில்டிங் இருக்கிறவனோ அங்கே சேர்ந்து வாங்க. ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுத்துக்கிட்டு வண்டிக்கு ஏறுங்க. நேராக பள்ளிவாசல் போகிற வழியில் பல கதைகளை பேசிக்கிட்டு போவோம். ஓடி வாங்க. அதிகபட்சம் 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம திருப்பி வரணும். கட்டடம் கட்டுறா நடுவில் திருடவன் யாவனும் கிடையாது. எல்லாம் அவனே ராஜா, அவனே மந்திரி கூட இன்னொருத்தன் கிடையாது. அவன் குடும்ப ஆளுங்க தானா ஃபாலோ பண்ணுறதுக்கு வேலை இல்லை. ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. அது வரையும் உடுப்பை ரெடி பண்ணிட்டு உட்காருங்க. இந்த செக்யூரிட்டிகிட்ட ஒரு 2-3 செய்தியை சொல்லிட்டு வரேன். அதில் தொப்பையா குறையா நீ அப்போதான் நீ மதிக்க.
ஓ சாரி அட இது இன்னும் ஆளே வரல அதுக்குள்ள என்ன வருஷம்你占几位去啊？我脚上好像擦了。அப்படியே மூவ் பண்ணுவோமா? ஆமாம். ட்ரெஸ்ஸை மாற்ற சொன்னோம், பேரையும் மாற்ற சொல்லிங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் அபுதாபியில். இந்த பில்டிங் பார்க்குறீங்களா, அது மேலே என்ன எழுதியிருக்காங்க பாருங்க, எட்டிகாட். திருப்பி அதே சொல்கிறீங்க, எட்டிகாட் ஏர்வேஸ் பிளாஸான்னு போட்டிருக்கோம். அதனால குடிஞ்சு பாருங்க இப்போ போட்டுங்க. இது அதுதான் ஒவ்வொரு கிரேடுக்கு ஏற்ற மாதிரி உண்டான அவங்களோட அக்கமடேஷன் இது. படித்தா நல்ல உத்தியோகம், படிக்கலைன்னா வேஸ்ட்டு. படித்தவங்களுக்கு உண்டான ஊர் அப்படின்னு இருக்குது. இப்போது படிக்காதவங்கள அனுப்பாதீங்க தயவுசெய்து, வர வேணான்னு சொல்லுங்க. ஊரில் கொத்தனார் கிடைக்க மாட்டேங்கிறான். எல்லாம் இங்கே என்னமோ ஆசை மோகத்தில் ஏதோ பணம் காய்ச்சி தொங்குற மாதிரி வந்துடுறானுங்க, கஷ்டப்படுறானுங்க. ஒழுங்காக ஊர்லேயே இருந்தால் படிச்சிருந்தா அருமையாக சம்பாதிக்கலாம். நீங்களாவது போய் சொல்லுங்க, படித்தவனாக இருந்தால் வந்து நல்லா சம்பாதிச்சுட்டு ஓடி போயிடும். நம்ம ஊர் இந்த ஊர் பெர்மனெண்ட் கிடையாது. லோ பாருங்க, அதான் ஏர்போர்ட்டு தெரியுதா? ஒரு டவர் மேலே நாக்கு மாதிரி இருக்கா, லைட் எரியுதா, அதான் டிராஃபிக் கண்ட்ரோல், ஏடிசி டவரும்பாங்க. அதான் அந்த ஏர்போர்ட்டு புதுசாக திறந்ததுங்க. இந்த பிளைன் வரிசையாக இறங்கிட்டே இருப்பான் பாருங்க. அதோ வருது பாருங்க, லைட் எரியுதா வானத்தில், லெஃப்டில் அந்தோ லேண்டிங் ஆகிற அப்ரோச் ஆகுது பாருங்க. ஒரு ப்ளூ அந்த லைட்டுக்கு பாருங்க, வயலட்டில் இருக்குல்ல, ஒரு லைட் எரியுது பாருங்க கீழே, அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலு, அதான் யாஸ் ஐலாண்ட். நம்ம போயிட்டு வந்தோம்ல, அங்கே சோப்பாங்க ஒரு லைட் எரியுது பாருங்க அங்கிட்டு, அதான் ஃபெராரி. அப்படிதான் நம்ம டூரை தொடங்கினது. அப்படிக்கா போனோம், இப்படிக்கா வரோம். ஒரிஜினல் ரோட்டில் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே சார், ஃபஸ்ட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி. அப்புறம் நான் பாட்டெலாம் போடுவேன், பிள்ளைங்களாம் அங்கே டான்ஸ் ஆடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே பிள்ளைங்க உட்காந்துருக்கிற சாருக்கு கொடுக்குறேன். சார் பேசுவாங்க, கை தட்டுங்க.